ஒரு பெண் என்ற முறையில், அதுவும் ஆண் துணையே இல்லை. நாங்கள் பார்க்கவில்லை, எனக்கு தெரியாது. நான் போகிறவர்களும் தனியாக அவர் தான் இருப்பார். ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ யாராவது பக்கபலமாக வருவார் போவார் என்றால் நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் அது இல்லை ஏன் என்று கேட்டதும் இல்லை. ஆனால் அடிபட்டு வந்த அன்றைக்கு எங்களுக்கு அது என்ன நடந்தது என்பதை விவரித்த போதும் சரி, ஒரு பெண் பலரால் துன்புறுத்தப்பட்டு அது தமிழகத்தில் ஒரு பெரிய அவமானம் என்று கருத பிறகு மறுநாள் என்ன செய்வார்? அழுவார்கள், சொல்ல முடியாமல் தேம்புவார்கள். ஆனால் இந்த அம்மையார், நான் முன்னாலே எழுதியும் இருக்கிறேன், கூட்டங்களிலே பேசியும் இருக்கிறேன், பாண்டிய மன்னனிடம் வாதாடிய கண்ணகி மாதிரி தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று சீற்றத்தோடு பேசுகிறார்களவா, அதே போல பேசினார். கிஞ்சித்தும் பயமில்லை. நான் அதை வெளிவருகிற போது அப்பொழுதுதான் எல்லாரிடம் சொன்னேன், இந்த வாழப்பாடி ராமூர்த்தி எல்லோரிடம், இது ஆணாக பிறந்திருக்க வேண்டிய பெண் பெண்ணாக பிறந்திருக்கிறது என்றேன். உடனே அனந்தநாயகி அம்மையார் யாரோ ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள், ஆமாம் சேலை கட்டிய எம்ஜிஆர் என்றார்கள். அவருடைய துணிச்சலுக்கு, அந்த துணிச்சல் அவருக்கு கடைசி வரையில் இருந்தது.